உக்ரைனோட அதிபரான விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாரு. இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் நெகோசியேஷன் அந்த ப்ராஸ்பெக்ட்ங்கிறது ரொம்ப ஹையா இருக்கு. இந்த பீஸ் அமைதியை நோக்கி போறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. நம்பகத்தன்மையா இருக்கேன். ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாங்க. பேசணுன்னே அமெரிக்கா டக்குன்னு சிக்னல் தருவாங்க அப்படிங்கிறது போல. எதுக்கு ஓடுறதுங்களா? இல்ல சும்மா சில நபர்கள் இது போல பேசுவாங்க. அதாவது சிக்னல் தருவாங்க ரஷ்யா கிட்ட பேசிட்டு அப்படிங்கிற போல ஜெலன்ஸ்கி அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் 28 பாயிண்ட் சொல்லியிருந்தார் இல்லையா? கழிச்சாச்சு. அதுல கழிச்சுட்டு 20 பாயிண்ட் 20 பாயிண்ட் அதுல கொஞ்சம் அப்டேட்லாம் பண்ணியிருக்கிறேன் நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி. ரொம்ப நல்ல பாயிண்ட் மாதிரி எழுதி பீஸ் பிளான் வந்து பண்ணா ரொம்ப நம்பகத்தன்மையா இருக்கு. ஸோ அந்த 20 பீஸ் பிளான் இனிஷியல் டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28. அதில் 20 மாற்றி நிறைய அப்டேட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அப்டேட்லாம் பண்ணி நாங்கள் கொடுத்து விட்ருக்கோம் அப்படிங்கிறது போல ரொம்ப நம்பகத்தன்மையாக ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கார். இந்த மீடியாக்கள் இவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் வேற மாதிரி இருக்கே, நடக்கிறது வேற மாதிரி இருக்கே அப்படிங்கிற சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கத்துக்கள் இருக்கேன் அப்படின்னா ரஷ்யால விட்டாஃப் அவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களை பார்த்து பேசிக்கிறாரு. அமெரிக்க தரப்புல இருந்து என்வாய்ஸ் போயிருக்காங்க. ஸோ ரஷ்ய அதிபரும் உட்காந்து பேசிக்கிறாரு. 5 மணி நேரத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்துக்கிறாங்க. மிக முக்கியமான டிஸ்கஷன்ஸ், ரொம்ப மிக முக்கியமான முடிவுகள்லாம் எட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல லோக்கல் சோர்சஸ் தரப்பு இருந்து தகவல் வருது. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் பப்ளிக்கா சொல்லலை இது தரப்புல இருந்தும். இல்லை என்னன்னா உஷன்கோ அவர்கள் இந்த ரஷ்ய தரப்புல இருந்து பேசுவார் இல்லையா? ஸோ அவரு தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா பல வெர்ஷன்ஸ் இந்த உக்ரைனோட செட்டில்மெண்ட் பிளான் வந்து பாத்தீங்கன்னா வருது. ஆனா நாங்களும் அமெரிக்காவும் எதை ஒத்துக்கிட்டோமோ அதான் பேசுறோம். எதை வந்து அமெரிக்கா சொன்னாங்களோ நாங்க சில விஷயம் ஒத்துக்கிட்டோம். ஆனா வேற எதுக்கோ கிரிட்டிசைசேஷன் நடக்குது. ஆனா இப்ப நடக்கக்கூடிய டிஸ்கஷனுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இங்க இருந்துச்சு அப்படிங்கிறது அவர் தரப்புல இருந்து நகைச்சுவையா பேசிட்டு போய்க்கிறாரு. அதாவது அமெரிக்கா ஒரு பிளான் தராங்க, அந்த பிளானை ரஷ்யா ஒத்துக்கிட்டாங்க. இப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காம இவங்க மாத்திட்டு இருக்கிறாங்கன்னா இவங்க தான் அந்த பிளான் பிடிக்காம பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு யார் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது போலதானே இவரோட பேச்சிலிருந்து இருக்கக்கூடிய நடவடிக்கை இருக்கு. எது எப்படியோ இப்போ ஏன்னா சொல்ல சொல்ல அது ஒத்துக்கிட்டாங்களா, அப்ப இப்படி கேளுங்க, இதையும் ஒத்துக்கிட்டாங்களா அப்ப அப்படி கேளுங்க அப்படிங்கிறது போல இது அப்படியே தானே இருக்கும் அப்படிங்கிறது போல சில நபர்கள் இருந்து இருக்கு. சொன்னா ஒத்துக்கிறனா ஒத்துக்க, இல்லைன்னா இல்ல அப்படிங்கிறது போல இருந்ததுன்னா மாத்திக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற சில நபர்கள் தரப்பு வந்து கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருக்கு. நான் 5 மணி நேரம் நாங்க பேசியிருக்கோம் இல்லையா? இது ரொம்ப டீடைல்டான டிஸ்கஷனை வந்து நம்ம பேசுறதுக்கு அலோவ் பண்ணுச்சு. டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம நல்லா பேசினால நல்லா சௌகரியமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசி மிக முக்கியமான முடிவுகள் எப்படி இதை முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டீடைல்டான டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிற உஷங்கா அவர்கள் சொல்லிக்கிறார். ஸோ பிரச்சனையை முடிக்கிறதுக்காக ரொம்ப தீவிரமா அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல இல்ல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் விட்டாஃப் அவர்கள் கூடிய கிருஷ்ணர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருந்தாரு. இந்த பேச்சுவார்த்தையில அவர் வந்திருந்தாரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்டிவா இருந்துச்சு இந்த மீட்டிங் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலம் எப்படி இந்த பிரச்சனை ஃபர்தரா இந்த கிரைசிஸ் வராம உக்ரைன் கிரைசிஸ் வராம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ரெண்டாவது இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக பேசிக்கிறோம். ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு. லாங் டேர்ம் பீஸ் செட்டில்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல நடக்கிறதுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ ரஷ்யா இதைத்தான் கேட்டாங்க, டெம்பரவரி பீஸ் எல்லாம் எங்களை லாங் டேர்ம் பீஸ் செட்டில்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது போல. ஸோ அதுக்காக பேசியிருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது ரஷ்யா அமெரிக்கா இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த டோரை சாத்தி வச்சுட்டு பேசணும் இல்லையா? இந்த நெகோசியேஷன் வெளியே சொல்லக்கூடாது, அந்த எசன்ஸ் அந்த நெகோசியேஷனை பத்தி வெளியே பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் சொல்லிக்கிறாங்க. மற்றபடி என்னத்தை ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல சொல்லலை. ஸோ புட்டின் அவர்கள் மாஸ்கோ, அதாவது மாஸ்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கலாம். அது அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்காக போடப்பட்ட பிளான் இருக்கு இல்லையா? அதோட ஃப்ரேம் ஒர்க்ல நம்ம வேலை செய்யலாம் அப்படிங்கிற சம்திங் வித் இன் த ஃப்ரேம் ஒர்க்ல ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறார் 4 டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் டாக்குமெண்ட் ரஷ்யா கொடுத்துருக்காங்க. அதை ரஷ்யா வாங்கி இருந்திருக்காங்க. 28 பீஸ் பாயிண்ட் பிளான் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கேற்றபடி டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட்டுக்காக ரஷ்யா கொடுத்துருக்காங்க, அதை வாங்கியிருக்காங்க. ஸோ அதுல என்ன இருந்தது ஏது இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள் வரலாம். இப்போதைக்கு டாக்குமெண்ட்ஸ் கைமாறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எதை பத்தின டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ என்ன எசன்ஸ் அப்படிங்கறத சொல்லல, முக்கியமான சாராம்சம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பேசல. அமெரிக்காவும் ரஷ்யாவும் டைரக்டா பேசிக்கிறாங்க.
இல்ல ஈரோப்பும் கிடையாது, உக்ரைனும் கிடையாது அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுல இன்னும் நிறைய ஹைலைட்ஸ் இருக்கு. இதுல என்னன்னா, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட அதிபரும் பேசிக்கிறதுக்கான நேரா பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு அப்படிங்கிற போல சிலர் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. அப்புறம் செட்டில்மெண்ட் எல்லாம் எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலான்ற விஷயங்கள் பேசிக்கதான் சொல்லப்பட்டு வருது. இதுல விட்டாஃப் அவர்களும் கிருஷ்ணர் அவர்களும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரஷ்யாவை விட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கான ஃபிளைட் ரேடார்லாம் வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு, கிளம்பி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எம்பசிக்கு ஒரு விசிட் விட்டுட்டு தான் கிளம்பி இருக்கிறாங்க. ஸோ பேச்சுவார்த்தை அமெரிக்காக்கு ரஷ்யாவுக்கு சீரும் சிறப்புமா நடந்திருக்கு. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்களோ அலாஸ்கால என்ன முடிவுகள் செஞ்சிருக்காங்களோ ஸோ அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதோட வெளிப்பாடு ஒரு ஃபேஸ் முடிஞ்சாச்சு. அடுத்தது நீங்க பண்ணுங்க, அடுத்தது நீங்க பண்ணுங்க, இருதரப்புலையும் நம்பகத்தன்மையா 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அது போல வேலைகள் தான் நடக்கிற மாதிரி பெரும்பான்மையான நல்ல வந்து கருத்துக்கள் இருக்கு. மற்றபடி இந்த ஈரோப்பு உக்ரைன் பேசுற மாதிரி இந்த மீடியால பேசிட்டு இருக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற போல சிலரோட கருத்துக்கள் இருக்கு. இதனாலதான் நான் ஃபர்ஸ்ட்ல அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சில பல காரணங்களுக்கு அப்படி பேச வேண்டிய கால கட்டாயத்துல இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாம இப்ப நேட்டோவோட அபிஷியல்ஸ் இருப்பாங்க இல்லையா, சீனியர் அபிஷியல்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உக்ரைனோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, மெர்னோகிராட்ல லார்ஜலி சரௌண்டட், கட்டி பிடிச்சிட்டாங்க. அப்படியே இப்படி பிடிச்சிட்டாங்க. 2 சைட்ல வந்து நடுவுல மிர்னோகிராட்லன்னு சண்டை போயிட்டு தான் இருக்கு. ஆனா பக்ரோஸ்குள்ள 95% வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுல எடுத்தாங்கன்னு நேட்டோவோட சீனியர் தரப்புல இருந்து ஒத்துக்கிட்டதா உக்ரைனோட மீடியாக்கள் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா மீடியாக்கள். ஸோ அதோட விஷயங்கள்லாம் வந்து பண்ணா உக்ரைனோட மீடியாக்கள் எதிரொலிச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது பக்ரோஸ் கண்டர் ரஷ்யன் கண்ட்ரோல் இது ஸ்ட்ராங்கா வந்து பண்ண அந்த வீடியோ பதிவு வச்சு பாத்துக்கலாம். உக்ரைன் தரப்பு இதெல்லாம் பொய் ப்ரொபகண்டா அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த பில்டிங்ல என்ன 3D மாடலிங் பண்ணி என்ன நடந்து போய் வச்சிருப்பாங்களா, சித்திர புள்ளர்கள் வச்சிருக்காங்களா, 3D மாடலிங் பண்ணி கொண்டு போய் வச்சிருக்கு. என்ன பேசுறாங்களோ தெரியல. இருந்தாலும் மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ சும்மா பிளானை போட்டு அதை பண்ணலாம் எஸ்கலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் தரப்புல இருந்து இருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்கிறாங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கிட்ட எனக்கு யூரோப்பை ஏத்து சண்டை பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்ல, 1000 தடவை கேட்டாச்சு, நானும் சொல்லிட்டேன், எழுதியே தரேன்னு சொல்லிட்டேன், திருப்பி திருப்பி இப்படியே கேட்டுக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கங்க, நான் 100 தடவை சொல்லிட்டேன். ஆனா யூரோப் சடனா முடிவெடுத்து எங்க மேல சண்டை பிடிக்கணும்னு யோசிச்சாங்கன்னா நாங்க இப்பவே சண்டை பிடிக்க தயார் அப்படின்னு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. யூரோப் அக்ரஷன் காமிச்சாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான பதிலடிகள் ரஷ்ய தரப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான விடை இதுதான். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. யூரோப் தான் முடிவெடுக்கணும். அடி வாங்குறதுக்கு நாங்க தயார்னு வருவாங்களா இல்ல எப்படி என்ன எதுங்க தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஃபாக்ஸ் நியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்கும்போது பல விஷயங்கள், அதாவது ரஷ்யாவும் உக்ரைனும் தாங்க கடைசியில இந்த பிரச்சனையை பேசி தீர்க்கறதுக்கு முடிவெடுத்துக்கணும், அவங்க தான் எல்லாம் பண்ணிக்கணும். ரஷ்யாவையும் உக்ரைனையும் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸா கொண்டு வந்து ஒரு அக்ரிமெண்ட், பீஸ் அக்ரிமெண்ட், ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணி அதுல பேச வச்சு வந்து க்ளோஸா விட தான் முடியும். ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இப்ப கிடையாது. பீஸுங்கிறது வந்து பண்ணா ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் 8 புடிச்சுக்க வேண்டியதானுங்க. அது என்னங்க பக்கத்துல இருந்து வேடிக்கை பாட்டே இருப்பீங்களா? தொட்டாவது பாருங்க கொஞ்சம் எப்படித்தான் இருக்குன்னு. கோந்து இருந்து கையில ஏதாவது ஒட்டிச்சுன்னா கூட பரவாயில்ல. பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க பக்கத்துலயே உட்காந்துட்டு, போய் பிடிச்சாதான் ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. மனசு வரலையா அப்படிங்கிற இன்னொரு எண்ணமும் இருக்கு. என்ன நடக்குமோன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இன்னும் பத்தலைங்க. அதாவது அல்டிமேட்டான கோல் என்ன, அதை அச்சீவ் பண்றதுக்கு இன்னும் பத்தலை. அதை நோக்கி நெருங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரூபியா அவர்கள் தரப்பு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம 30ல இருந்து 50 கிலோமீட்டர் ரேஞ்ச் வச்சுக்கோங்களேன். டொனஸ்க்கு பதி 20% தான் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. தோராயமா முழு கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து பண்ணா டொனஸ்க்ல பேலன்ஸ் இருக்கிற 20% தான். ஃப்ரண்ட் லைனோட 30 40 50 கிலோமீட்டர் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவுதான் இருக்குது. அதைத்தான் நாங்க விட்டுட்டு வர சொல்றோம். மற்றபடி எதுவும் இல்லை. ஏன்னா பிரச்சனை முடியணும் இல்லையா? அப்படிங்கிறது போல மார்க்கோ ரூபியோ அவர்கள் தரப்பு இது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமும் ஈரோப் உக்ரைன்ல தொடர்ந்து சண்டை பிடிக்கிறாங்க, ஏதாவது செய்யறாங்க அப்படின்னா இப்பவே அமெரிக்க தரப்புல அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதர் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்புல இருந்து சில மிக முக்கியமான முடிவுகள் அறிவிப்புகள் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா இதுக்கு முன்னாடி ஜோ பைடன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவரு சுயமா வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்தெல்லாம் போடல சில டாக்குமெண்ட்டுக்கெல்லாம். அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா பென் இருக்குது இல்லையா, ஆட்டோமேட்டிக் பென்னு, அதுவே வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டுருது. அதனால இது சட்டப்படி குற்றம், சட்டப்படி குற்றம். அதனால எந்த டாக்குமெண்டா சரி
எந்த டாக்குமெண்ட்டா இருந்தாலும் சரி, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸா இருந்தாலும் சரி, மெமராண்டமா இருந்தாலும் சரி, நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நம்ம கூட அந்த டைம்ல அக்ரிமெண்ட் போடுற மாதிரிலாம் இருந்துச்சு. எனி கான்ட்ராக்டா இருக்கட்டும், மெமராண்டமா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும். ஜோ பைடன் அவர்கள் தான் கைப்பட கையெழுத்து போடாம சும்மா மிஷின் வச்சு ஆட்டோ பெண்ணை யூஸ் பண்ணி கையெழுத்து போட்டாரு அப்படின்னா அதெல்லாம் அன்அத்தரைஸ்ட், செல்லவே செல்லாது. அது எல்லாம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜோ பைடன் அவர்களோட அரசாங்கத்தை தரப்புலேருந்து சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் நல்டு, வாய்டு, அதெல்லாம் செல்லாது, செல்லுபடி ஆகாது. யாரும் கிளைம் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாது. அது மட்டும் இல்லாம ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருந்தே கேன்சல். ஓகேங்களா? இப்போ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்டான் கொடுக்கறது, மன்னிப்பு கொடுக்கறது, ஜோ பைடன் அவர்கள் தன்னோட காலத்தோட இறுதி, அதாவது அரசியல் அந்த டைம்ல இருந்தார் இல்லையா, ஆட்சி இருக்கிற டைம்ல, இறுதி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு, அவர் குடும்பத்துக்கு, அப்புறம் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கொடுத்திருந்தாங்க. ஏதோ தெரிஞ்சு தெரியாம, அறிஞ்சு அறியாம செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு வழங்குகிறேன் அப்படிங்கிறது போல எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிருந்தாரு. ஸோ அது போல டாக்குமெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்பு கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், ஏதாவது இந்த ஆட்டோ பென் வச்சு போட்டாருன்னா அதெல்லாம் செல்லாது. எல்லா லீகல் ப்ரொசீடிங்ஸ்குள்ள வந்துடும். இப்பவே நோட் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் ஒரு அதிபரா, அமெரிக்காவோட அதிபரா சொன்னா அது சட்டப்படி குற்றம். அந்த இது செல்லாது. இதுக்கு மேல கம்ப்ளீட்டா டெர்மினேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் போட்டு கிளம்பிட்டாரு. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் அப்படிங்கிறத சொல்லிட்டு வழக்கம் போல போயிட்டார். ஸோ இதுக்கப்புறம் உள்நாட்டுக்குள்ள ஜோ பைடன் அவர்களோட மன்னிப்புக்கு கீழே வரக்கூடிய நபர்களை யாரோ கட்டம் கட்டுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல மிக முக்கியமான முடிவுகள் அப்படின்னா உக்ரைனுக்காக கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், யூரோப்புக்கு இது தரேன் அப்படிங்கிறது போல கையெழுத்து போட்டதெல்லாம் செல்லாதுன்றவாங்களா, என்ன நடக்கும்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அமெரிக்கா எல்லாத்துக்கும் தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. யூரோப் என்ன செய்ய போறாங்க, உக்ரைன் என்ன செய்ய போறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஒரே ஒரு பாயிண்ட், விட்டாஃப் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு அமெரிக்காவுக்கு திருப்பி கிளம்பி போயிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க வர வேண்டியது யூரோப்புக்கு, பிரசல்ஸ்ல உட்காந்து பேச வேண்டியது. பட் ஆனா அந்த மீட்டிங் கேன்சல் ஆயிட்டதாகவும் இவங்க கிளம்பி திருப்பி அமெரிக்காக்கே போறாங்க அப்படிங்கிறதோடையும் செய்திகள் வருது. ஒருவேளை இது உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்னா அடுத்த கையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒருவேளை இது நடந்துச்சு அப்படின்னா யூரோப்புக்கு உக்ரைனுக்கு சுத்தமா மதிப்பு மரியாதையும் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, இந்த பதிவோட தொடக்கத்துல சொல்லியிருந்தோம், ஜெலன்ஸ்கி அவர்கள் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோன்னு. சிக்னல் எல்லாம் ஒன்றும் இல்லை, போய் வேலையை பரப்பா அப்படிங்கிற சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்களா. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அதை கேட்டு நடந்துக்க அப்படிங்கிறது போல சொல்லிட்டு போயிட்டாங்களா, என்ன இருங்க தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை 4 பேத்துக்கு மதிச்சு யூடியூப் ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில் இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.